Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8th standard maths NCERT syllabus chapter 6 exercise 6.3ல 7 sum பார்க்க போகிறோம். Can a quadrilateral ABCD be a parallelogram அப்படின்ட்டாங்க. quadrilateral ABCD parallelogram அப்படின்னு கேட்குறாங்க. quadrilateral ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் angle A plus angle C is equal to 180ன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது எடுக்கிறோம். இதில் கண்டிஷன் படி பார்த்தா சம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180. எஸ் இது வரும். எஸ் கேன் பின்னு எழுதிட்டேன். இங்கே நீ நாட் பின்னு எழுதியிருக்கேன். நீ நாட் பின்னா இது வந்து கம்பல்சரியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீ நாட் பின்னா அதுதான் மீனிங். ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் பாருங்களேன். ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 80. ஸோ அந்த ரெண்டு ஆங்கிளும் நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக தான் வரும். ஓகேவா? அதோட சம்மு. அதனால் இது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ராங்கு. நோ, ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஷுட் பி சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினா எவ்வளோ? 180 டிகிரி. கிளியர்? நெக்ஸ்ட் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி வந்து 100 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பி அண்ட் டி, பி அண்ட் டினா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அங்கே என்ன இருக்கோ இங்கேயும் வந்து சேம் தானே, ஆப்போசிட் சைடு ஆங்கிள்ஸ் தாரா. ஸோ கேன் பின்னு போடலாம், வரலாம். பட் நீ நாட் பின்னா அது வந்து கம்பல்சரி இருக்கணும்னு கிடையாது, கண்டிஷன் கிடையாது. ஏபி ஈக்குவல் டு பிசி, இதுலேயும் அதே கண்டிஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஏபி பிசிக்கும் இருக்கலாம், ஆனால் இட்ஸ் நாட் அ கம்பல்சரி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஏசி ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் பிடி. ஏசின்றப்போ நம்ம போடுவோம்ல, குவாட்ரிலேட்டர் வந்து நம்ம போட்டு அதை ரொம்ப பேரலோகிராம் மாற்றும் போது இதுக்கு இது ஆஃப் வேல்யூஸாக இருக்கலாம். கேன் பி. ஓகே, கம்பல்சரி அது கண்டிஷன் படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 70, சி ஈக்குவல் டு 65ன்ட்டாங்க. இது வந்து ஆப்போசிட் ஆங்கிள் இல்லை. ஏ அண்ட் சி ஆர் ஆப்போசிட் ஆங்கிள். நோ, because opposite angle should be equal. ஏன்னா opposite angles are என்னது? equal. அதனால ரெண்டுமே வேற வேற வேல்யூ வர்றதுனால இது known போட்டு the condition because opposite angle should be equal. Clear? Thank you.